நிறைய பழைய படங்கள் பீரியட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறப்ப அண்ணாவோட கேரக்டருக்கு எடுப்பாங்க. இப்போ காமராசர் எடுத்திருக்காங்க, பெரியார் எடுத்திருக்கிறாங்க. அண்ணாவோட கேரக்டருக்கு அதே உருவத்தோட உருவ ஒற்றுமையோட ஆட்களை கண்டுபிடிக்கிறது, ஆப்டான ஆள் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதில் சேத்தன் வந்து அதில் ரொம்ப பொருத்தி போகிற ஒருத்தரா இதுவரையிலையும் வந்த அண்ணாவா நடித்தவங்களே அவர் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. பிரில்லியன்ட். அவர் பிரில்லியன்ட்டுங்க. அவர் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணாரு, நிறைய ஹோம்ஒர்க் பண்ணாரு. 3 சீன் தான் வராரு. அந்த 3 சீனுக்கு அவரு 3 சீனுக்கு இந்திரா காந்தியா வந்தவங்க அவங்களும் ஷீ ஸ்போக் எக்ஸாக்ட்லி லைக் இந்திரா காந்தி. நீங்க பாருங்க, இப்படி மிஸ்ஸஸ் காந்தி வில் டாக் லைக் திஸ், ஷீல் கீப் அ ஹேண்ட் லைக் திஸ், ஷி டிட் ஆல் தட். அவங்க நடக்கிறது, அந்த ஸ்டேஜில் நடக்கிறது, ஃபாஸ்ட்டாக நடக்கிறது, ஷீ நெவர் ஹேட் டைம் ஃபார் எனிபடி, இம்பேஷண்ட், அப்படி போவாங்க. ஸோ இவங்கெல்லாம் அதெல்லாம் வந்து படிச்சுட்டு வந்தாங்க. அண்ணா வந்து இவர் வந்து ஆர்கைவ்ஸில் நாங்கள் கொடுத்தோம் ஸ்பீச்சஸ்ஸு, அப்புறம் அவராக போயிட்டு நிறைய பேசிட்டு, அப்புறம் எஸ்எஸ் ஸ்டான்லி சார் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தார். பட் அவர் வந்து அண்ணா ப்ளே பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி. ஸோ இவர் போயிட்டு அண்ணா அவர்கிட்ட பேசிட்டு என்னென்ன ஒரு மேனரிசம்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எப்பவுமே அவரோட அந்த ஷர்ட்டு, வெள்ளை ஷர்ட்டில் வந்து அந்த பொடி போட்ட கரை, அந்த கரை இருக்கும். அப்புறமா வந்து அது எதுவுமே எப்பவுமே அயன் பண்ணி இருக்காது, அப்படி கசங்கி இருக்கும். அதெல்லாம் வந்து அவர் அந்த ஒரு இப்படி போடுவார் பாருங்க, அந்த ஸ்டைலிஷா அந்த இது போடுவாரு, துண்டு போடுறது. அது வந்து படிச்சு 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 பார்த்து பார்த்து அதே வந்து லாஸ்ட்ல வந்து அவர் வின் பண்ணதுக்கு அப்புறமா அசம்பிளில போடுவார் பாருங்க, அப்படியே நடக்கிறதுக்கு முன்னாடி. அதெல்லாம் வந்து அவர் படிச்சு பார்த்து கத்துக்கிட்டு வந்து, பிளஸ் ஒரு அவரோட மேக்கப்பே நிறைய டைம் எடுக்கும். அந்த பல்லுல அந்த கரை இருக்கு பாருங்க, அது ஸ்டிக் ஆன், அதெல்லாம் ஸ்டிக் பண்ணி அதெல்லாம் பண்ணி அவர் சிரிக்கும் போது, எப்பவுமே அவர் வரும்போது சிரிக்கும் போது அந்த கரை தெரியணும். அதுக்கெல்லாம் நிறைய மெனக்கடலுங்க அவரு. அண்ணாவுக்கு அப்போ 54-55 இயர்ஸ் அண்ட் ஒரு மாதிரி ஹி லுக்ஸ் ஓல்டர் தென் வாட் சேத்தன் டிட். ஸோ சேத்தனுக்கு அந்த மேக்கப் பண்ணி அதை வந்து கொஞ்சம் பால்ட்னஸ் கொண்டு வந்து அதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் அவர் ஹி வாஸ் கேம் ஃபார் இட். சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இது. கேரிகேச்சர் மாதிரி நாங்கள் காட்ட போகிறது இல்லை. மோஸ்ட் பிலவட் ரோலில் வரப்போகிறார் இவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் அப்படி ஒரு அனல் பறக்கிற டைலாகாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அவர் மாதிரியே பண்ணணும், அவர் மாதிரியே பேசணும் போது மேக்ஸிமம் ஷூட்லேயும் அந்த ஒரு குரலில் பேச ட்ரை பண்ணார். பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அந்த டப்பிங்கில் கொண்டு வந்துட்டார் ஓகே, அந்த வாய்ஸ்.